மோஸ்ட்லி வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணியிருக்கணுங்கிறது மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வெக்கேஷன் வந்து இப்போது டிசம்பரில் போகிறீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஃபோர் கான்ட்ராக்ட் ரினியூவல் கண்டிப்பாக இங்கே இவாலுவேஷன் அப்படிங்கிற ஒரு திங் இருக்குது. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சசிஸ் டைரி. ஹோப் எவ்ரி ஒன் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ நர்சஸாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், சவுதியிலேருந்து நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா மேண்டட்ரி அந்த கான்ட்ராக்டை வந்து ரினியூவல் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற விஷயம். ஆமாங்க, இப்போ நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணி அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இனிஷியல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சர்டன் கான்ட்ராக்ட் பீரியடில் தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணுவோம். சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்டாக இருக்கும், சில ஹாஸ்பிட்டலில் 1 இயர் கான்ட்ராக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணிட்டு தான் போகணும், அன்லெஸ் யூ ஆர் ஓகே டு கண்டினியூ த ஜாப். ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவில் ஆஸ் அ நர்சஸாக ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து அவேராக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து சர்டன் கான்ட்ராக்ட் பீரியடில் அந்த பேசிஸில் தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. அந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் ஹாஸ்பிட்டல் டு ஈச் ஹாஸ்பிட்டல் அண்ட் எம்ஓஹெச்சில் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரைவேட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இனிஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் புதுசாக வந்து இங்கே சவுதியில் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் வெக்கேஷன் போகிறவங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருந்தே ஆகணும், எப்படி கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் இஸ் ட்ரூலி என்டையர்லி பேஸ்ட் ஆன் அவர் ஓன் டெசிஷன் தான். நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம இந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க் நம்மளுக்கு ஓகே, நம்ம இங்கேவே ஜாப் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு வில்லிங் இருந்தால் மட்டும் அந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம், நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே வந்து நம்மளுக்கு ஒர்க் கண்டினியூஷன் வேண்டாம், நம்ம இங்கேருந்து ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் நீங்கள் எண்ட் பண்ண போகிறீங்க, ரிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சர்டன் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஹெச்ஆருக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இப்போ வந்து நான் கான்ட்ராக்ட் ரினியூவல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே சில ஹாஸ்பிட்டல்ஸில் 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து வெக்கேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் த வெக்கேஷன் நீங்கள் கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணிட்டு போகணும். அதனால் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் கான்ட்ராக்ட் ரினியூவல் வச்சுருப்பாங்க. சில இடத்துல வந்து சிஸ்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஒன்ஸே வந்து அவங்க வெக்கேஷன் அனுப்புவாங்கிறதுனால ஸோ எவ்ரி 1 இயர் வந்து நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், அன்லெஸ் யூ ஆர் ஓகே டு கண்டினியூ த ஜாப். இப்போ எம்ஓஹெச்சில் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது இட்ஸ் லைக் 11 months கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து ஜாப் ஆஃபர்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஐ எம் ஆல்மோஸ்ட் டு த எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் பீரியட். நான் வந்து இப்போ வெக்கேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னோடய கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கான்ட்ராக்ட் ரினியூவலுக்கு என்னென்னலாம் திங்ஸ் தேவை இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து இப்போ கொஞ்சம் சீனியர்ஸோட ஹெல்ப் வச்சுட்டு நான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூன் ஐ வில் ஆல்சோ ரினியூ மை கான்ட்ராக்ட். ஏன்னா வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது இங்கே ஜாப் ஓகேங்கிறதுனால ஐ எம் வில்லிங் டு கண்டினியூ மை ஜாப் இயர். ஸோ அதனால் வந்து நான் வந்து கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்கேஷன் போகணும் அப்படின்னா நம்ம எல்லாரோட ப்ரொசீஜர்ஸுமே வந்து கடகடன் நல்லா ஷூட்டப் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுனால ஐ எம் வெயிட்டிங் டு ரினியூ மை கான்ட்ராக்ட். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 11 months ஒன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து 1 இயர் 2 இயர் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க் பிளேஸ்லேருந்தே ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் மாதிரி சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இன்கேஸ் நான் என்ன பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் இன் எம்ஓஹெச் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து 2-3 months பிஃபோராகவே வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு ஃப்ரம் கவர்மெண்ட், உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் இது அண்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டுக்குள்ளே உங்களோட கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைக் நோட்டிஃபிகேஷன் மெயில் மாதிரி ஒரு ரிமைண்டர் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதுலேயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு ரினியூ த கான்ட்ராக்ட், உங்களுக்கு வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரும் நீங்கள் ஹெச்ஆர் மூலயமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேக் ஷுர் இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு டெட்லைன் மாதிரி ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணியிருக்கணுங்கிறது மேக் ஷுர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாலிசிஸ் அண்ட் நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க ரிகார்டிங் த இவாலுவேஷனாக இருக்கட்டும் இல்லை ரினியூவலாக இருக்கட்டும். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஈச் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஒரு மெடாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு ஏர்லியராகவே ஒரு 1 month or 2 months பிஃபோராகவே நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ராக்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டைமில் நம்ம வந்து வரி பண்ணிக்க வேணாம். இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணுறதுல
அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆயிரும். ஸோ சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கான்ட்ராக்டும் நீங்கள் ஈஸியாக ரினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வெக்கேஷனும் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் போயிட்டு வரலாம். இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஃபோர் கான்ட்ராக்ட் ரினியூவல் கண்டிப்பாக இங்கே இவாலுவேஷன் அப்படிங்கிற ஒரு திங் இருக்குது. லைக் அப்ரைசல் மாதிரி தான் நம்ம ஊர்லேயே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து சர்டைன் பீரியட் ஆஃப் டியூரேஷன் முடிஞ்ச உடனே அப்ரைசல் வச்சுருப்பாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸில் 1 year ஒன்ஸ் வந்து இவாலுவேஷன் பண்ணுவாங்க, இல்லை சில ஹாஸ்பிட்டல்ஸ் 6 months ஒன்ஸு. இப்போ ஸ்டாஃப் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 months முடிஞ்சதுமே வந்து ஒரு இனிஷியல் இவாலுவேஷன் மாதிரி பண்ணுவாங்க. லைக் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க அங்கே என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், அவங்க என்னெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆன் த ஹோல் அப்ரைசல் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இங்கே எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஃபோர் கான்ட்ராக்ட் ரினியூவல் இப்போ வந்து அந்த இவாலுவேஷன் அப்படிங்கிறது மேண்டட்ரி. ஸோ இவாலுவேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் இங்கே பிஹெச்சியில் ஒர்க் பண்ணுறேன்ல, ஸோ என்னோட மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட இவாலுவேஷனை கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அவங்க வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வித் தட் அதை வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ண முடியும். ஸோ இப்போ இவாலுவேஷனுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஒரு 1 year இப்போ இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்டன் பீரியடில் ஹவ் ஆர் வி ஒர்க்கிங் அப்படிங்கிறத அவங்க அசஸ் பண்ணுவாங்க. லைக் வேரியஸ் ஆஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க. அவங்களோட பிஹேவியரல் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் வந்து அவங்க பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு, அவங்க பேஷண்ட்டோட கேர் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ இனிஷியேட்டிவ்னஸ் ஏதாவது கொண்டு வராங்களா, இல்லை வந்து இஃப் இன்கேஸ் ஏதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, எப்படி வந்து மற்றவங்க கிட்டேருந்து அவங்க ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க டியூரிங் திஸ் இவாலுவேஷன் பீரியட். ஸோ வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து ஆன் த ஹோல் ஒரு ஹோலிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டியூரிங் தி இவாலுவேஷன். ஒன்லி ஃபார் தி இவாலுவேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஹையராக பண்ணக்கூடாது. பேஷண்ட் கேர் அப்படின்னு சொல்லி வந்துட்டால் நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அதனால் வந்து இவங்க நோட் பண்ணுறாங்க, இவாலுவேஷன் பண்ணுறாங்க, இவங்க நம்மளை அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்டென்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணாதீங்க. நம்மளோட ஒர்க்குக்கான ஒரு ட்ரூ திங் என்னவோ அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து நம்மளால் ஹோலிஸ்டிக்காக நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எனக்கு இங்கே கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்வயர்டு அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுதி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, இங்கே நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, ப்ரோமேட்ரிக் எக்ஸாம். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் வி ஆர் சவுதி நர்ஸ் அப்படின்னு. ஸோ சவுதி நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். இகாமா வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரிலாம் இல்லாமல் கரெக்டாக அப்டேட்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நம்ம போகிற வெக்கேஷன் போகிற டைமுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுவுமே டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பிஎல்எஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சேம் வே அதுவுமே டேட் ஆஃப் எக்ஸ்பைரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நான் இவாலுவேஷன் சொன்ன மாதிரி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இது எல்லாமே வச்சு தான் வந்து நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து ரினியூவல் பண்ண முடியும். இது வந்து எனக்கு நான் சொல்கிறேன் எம்ஓஹெச்சில் எங்களுக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது ஐ எம் நாட் ஷுவர். ஆன் த ஹோல் மோஸ்ட்லி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து ரெக்வயர்டாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் கான்ட்ராக்ட் ரினியூவல். அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இதுதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுவர். இஃப் இன் கேஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற நர்சஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கான்ட்ராக்ட் ரினியூவலுக்கு தேவை அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் தெரியாத நானும் தெரிஞ்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வெக்கேஷன் வந்து இப்போது டிசம்பரில் போகிறீங்க அப்படின்னா இகாமாவோட டேட் ஆஃப் எக்ஸ்பைரி வந்து 6 monthsக்கு மேலே இருக்கணும். அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து 6th month 7th month இல்லை 8th month வரைக்கும் இருந்தால் தான் வந்து யூஆர் எலிஜிபிள் டு ஃப்ளை. ஸோ அதனால் வந்து கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணிவிட்டு இவாலுவேஷன்லாம் முடிச்சு கான்ட்ராக்ட் ரினியூவலும் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுவர் இகாமாவோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்துக்கோங்க மறந்துடாமல். அதுவுமே வந்து ரினியூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து 500 SAR கேட்டிருக்காங்க ஃபார் இகாமா ரினியூவலுக்காக. ஸோ அதுவுமே நான் வந்து பண்ணணும் இனிமே தான். நீங்கள் வந்து எத்தனை இயர்ஸ்க்கு இங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அத்தனை இயர்ஸ்க்கு லைக் ஈச் அண்ட் எவ்ரி இயர் அந்த கான்ட்ராக்ட் வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அன்லஸ் யூ வாண்ட் டு ரிசைன். இப்போ நீங்கள் 5 years இருக்கீங்க இல்லை 10 yearsஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இங்கே 20 yearsஸாக ஒர்க் பண்ணுற நர்சஸும் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20 yearsஸாக வந்து அவங்களோட கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து 5 years ரினியூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் கிடையாது. இங்கே வந்து எத்தனை இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை இயர்ஸுமே வந்து உங்களோட கான்ட்ராக்ட் வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும்.
அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இயர் நீங்கள் கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணிட்டீங்க, இங்கே வந்து ஒவ்வொரு இயராக உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னா ஐம் நாட் ஷுர் அபவுட் த சேலரி இன்க்ரிமெண்ட் இங்கே எப்படி போடுறாங்க என்ன ஏது அப்படின்னு தெரியல. பிகாஸ் நான் இப்போ இங்கே வந்திருக்கிறதுனால எனக்குமே என்னோட வந்து இவாலுவேஷன் முடிச்சு கான்ட்ராக்ட் ரெனியூவல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்குமே வந்து அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் வந்து இவங்க என்ன பேசிஸில் போடுறாங்க அப்படின்னு. பிகாஸ் முன்னாடி இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க கேட்டால் அவங்கெல்லாம் வந்து ஸோ லாங் இயர்ஸ் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்போ நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து எனக்கு கரெக்டாக ஒரு கைட் பண்ண முடியல ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்க்ரிமெண்ட். ஸோ எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் அதை பற்றி தெரியாமல் நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதனால் அதை பற்றின எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சும் கண்டிப்பாக நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சில பேர் யோசிக்கலாம், இந்த கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது மணி ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு. நம்ம கான்ட்ராக்ட் ரெனியூவலுக்குன்னு வந்து எந்த மணியும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஒன்லி ஃபார் இக்காமா ரெனியூவலுக்கு தான் வந்து நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நான் 500 SIR பே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல, தட் இஸ் ஃபார் இக்காமா ரெனியூவல் தான். கான்ட்ராக்ட் ரெனியூவலுக்குன்னு பர்டிகுலராக செப்பரேட்டாக நம்ம எந்த அமௌண்ட்டுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் வந்து த்ரூ ஏஜென்சி த்ரூ கம்பெனி மூலியமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனிக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண உடனே நம்மளோட இவாலுவேஷன்லாம் முடிச்சுட்டு நம்மளோட கான்ட்ராக்ட் ரெனியூவல் எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் சில வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து கம்பெனி மூலிமா வரவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி மச் ஈகர் டு கோ ஃபார் வெக்கேஷன். எப்போ தான் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாஸ்ட்டாக முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஐம் நியரிங் டு த வெக்கேஷன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் சீக்கிரம் முடிச்சிடணும், இவாலுவேஷன் சீக்கிரம் முடிச்சிடணும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சீக்கிரமாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட் கிட்டே ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நல்லபடியாக முடிச்சு நான் சீக்கிரமாக வெக்கேஷன் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ ஒரு பெரிய ட்ரீமில் இருக்கேன். அண்ட் வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பிங்லாம் இருக்குது, அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருக்கோம். என்னோட ஹஸ்பண்டும் இப்போ என் கூட இருக்காங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் போகிற ஷாப்பிங்லாம் இட்ஸ் லைக் வெக்கேஷன் ஷாப்பிங் தான். அதனால் வி போத் ஆர் ஈகர்லி வெயிட்டிங் டு கோ ஃபார் வெக்கேஷன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிகார்டிங் த கான்ட்ராக்ட் ரெனியூவல் இன் சவுதி ஃபார் நர்சஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம வீடியோ பார்க்குற அதர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இன்னும் சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நம்மளோட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் எவ்ரிபடி வில் கெயின் அ நாலேஜ் அபவுட் கான்ட்ராக்ட் ரெனியூவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பாய், டேக் கேர்.